திருப்பம் பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான். பிசாசினுடைய நோக்கம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் என்றால், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருட வேண்டும். அவன் இதைதான் ஆதி நாட்களிலிருந்து செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாக ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அங்கே இப்படியாக சொல்லப்படுகிறது, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வைக்கும்படிக்கு ஏவாளிடத்தில் அது வருகிறது. ஏன் அதை சத்துருவானவன் செய்கிறான்? நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை திருடுவதுதான் பிசாசினுடைய வேலையாயிருக்கிறது. முதலாவது அவன் திருடுகிறான் பொய்யை சொல்லுவதன் மூலமாக. அடுத்தது அவன் என்ன பண்ணுகிறான்? அழிக்கும்படி கொள்ளும்படி வருகிறான் என்று வேதம் இங்கே நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ ஏவாளை அவன் தேவனுடைய, ஆதாமையும் ஏவாளையும் தேவனுடைய மகிமையிலிருந்து, தேவனுடைய அதிகாரத்துவத்திலிருந்து, தேவனுடைய சகல ஐஸ்வர்யத்திலிருந்து, தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து விலகி வெளியே வரும்படிக்கு சத்ருவானவன் அங்கே வந்து கிரியை செய்கிறான். இன்றைக்கு நன்றாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். அவன் நம்முடைய வாழ்க்கையிலே நேரடியாக வந்து நம்மை தாக்குவதல்ல. அவன் எப்படி வருகிறான் என்றால், நம்மை வஞ்சித்து அவன் வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறான். நமக்கே தெரியாமல் நம்மை அவன் வஞ்சிக்கிறான். இன்றைக்கு அநேகர் புரிந்து கொள்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது, எதனாலே என்று அவர்களுக்கு புரிகிறது கிடையாது. சத்ருவானவன் மறைமுகமாக ஒவ்வொருவருடைய குடும்பத்தை, ஒவ்வொருவருடைய தனிநபரை, ஒவ்வொரு தேசத்தை அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அவன் உலகத்தை மோசம் போக்குற ஒருவனாயிருக்கிறான். He is a deceiver. இன்றைக்கு அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்கு சம்பாதித்த அனைத்தையும் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் சத்துருவானவனை குறித்து நன்றாய் விளங்கி கொண்டு புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு. அல்லேலூயா. ஏனென்றால் அவன் எப்படியாவது வஞ்சித்து ஏதோ கர்த்தர் உங்களுக்கு செய்யாததை போல சிலுவையிலே உங்களை ஏமாற்றுவான். இல்லை, நீங்க ஏதோ தவறு செஞ்சிட்டீங்க, ஆகவே நீங்க சிலுவையிலே தேவன் உங்களுக்கு சம்பாதித்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது என்று ஏமாற்றுவான். இன்றைக்கு அநேகரை பிசாசானவன் கிறிஸ்தவர்களை ஏமாற்றி வைத்து கொண்டிருக்கிறான். யாரும் தேவன் வைத்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிச்சிடவே கூடாது, அதுதான் அவனுடைய நோக்கம். யாரும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்குள்ளாய் பிரவேசித்திடவே கூடாது, அதுதான் அவனுடைய பரிபூரண என்ன சொல்லுகிறது, தீவிரமான ஆசை. ஆகவே அவன் இரவும் பகலும் நம்மை வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய மனதிலே பொய்யை பேசிக்கொண்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி தெரிந்து எப்படியாவது நம்மை அழிக்கும்படி அவன் என்ன பண்றான்? கங்கணம் கட்டி கொண்டு வருகிறான். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். தேவன் நாம் பரிபூரணப்படும்படிக்கு ஜீவன், அதாவது நம்முடைய ஜீவன் பரிபூரணம் அடையும்படிக்கு வந்திருக்கிறாராம். ஜீவனிலே பரிபூரணம். பரிபூரணம் என்றால் பலன், நல்ல ஒரு சுகம், நல்ல ஒரு ஆரோக்கியம். ஏதோ ஒரு குறையுள்ள ஒரு பாத்திரம் அல்ல, நிறைவான பாத்திரம். ஏதோ வியாதி உள்ள சரீரம் அல்ல, வியாதியற்ற சரீரம். ஏதோ பலவீனம் உள்ள ஒரு பலனுள்ள காண்டாமிருகத்திற்கு ஒத்த ஒரு பலத்தை தேவன் என்ன பண்ணுகிறாரு? நமக்கு கொடுக்கிறாரு. ஏதோ கைக்கும் வாய்க்கும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் என்ன சொல்றாரு? பரிபூரண ஜீவன் ஏராளமாய் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஊழியத்திற்கு வந்த புதுசில் வருவதற்கு முன்பதாக ஒரு இடத்துல சென்றிருந்தேன். அவர்கள் வந்துட்டு எல்லாருக்கும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு சில பொருட்களை கொண்டு வந்து சில நபர்கள் கொடுக்கிறார்கள்.
அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்து விட்டு இந்த உணவுப் பொருட்களை கொடுக்கிறார்கள். உணவுப் பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு காலையில் உணவுக்கு, மதிய உணவுக்கு, இரவு உணவுக்கு உணவுப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சரியாக நான் அவரிடத்தில் ஜபித்து கொள்ளும்படி பேசும்படி போகிறேன். அப்பொழுது என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், பாருங்கள், இதுதான் விசுவாச வாழ்க்கை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் யோசித்து கொண்டேன் என்னுடைய உள்ளத்திலே, ஒவ்வொரு நாளும் இந்த யார் எனக்கு சாப்பிடுவதற்கு உணவை கொண்டு வந்து கொடுப்பார்கள், யார் எனக்கு இந்த தேவையான காரியங்கள், எசென்ஷியல் நீட்ஸை யார் மீட் பண்ணுவாங்க என்று நான் உட்கார்ந்து கொண்டிருப்பேன் என்றால் அதுவல்ல தேவனுடைய சித்தம். அது பரிபூர்ண ஜீவன் அல்ல. பரிபூர்ண ஜீவன் என்றால் என்ன? நம்முடைய ஸ்டோர் ரூம்ல எல்லாம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பரிபூர்ண ஜீவன். உங்க வீட்டில், உங்க ஸ்டோர் ரூம்ல எல்லாமே இருக்கணும். நீங்க திறந்தீங்கன்னா எல்லாம் அங்க இருக்கணும். உங்களுக்கு தேவையானதை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். நீங்க உட்கார்ந்து கொண்டு யார் எனக்கு கொண்டு வருவார்கள் என்று அந்த தத்தளிப்போடு இருக்கிறது பரிபூர்ண ஜீவன் அல்ல. அது குறைவுள்ள ஜீவன், அது அறகுறையான ஜீவன். நிறைவான ஜீவன் என்றால் என்ன? உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லையிலேயே தேவன் வைக்கிறார். தேவையானதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. நான் கடன் வாங்கி வாழுகிறது பரிபூர்ண ஜீவனா? அதை தான் தேவன் நீங்க பரிபூர்ண ஜீவன் என்று சொல்லுகிறாரா? கிடையாது. நான் ஐஸ்வர்யமானாய் இருப்பது தான் தேவனுடைய ஜீவனாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை ஐஸ்வர்யமானாய் வைத்திருக்கிறார். தேவையான பணத்தை எடுத்து செலவு பண்ணலாம். தேவையில்லாத பொழுது அது வங்கியிலேயே இருக்கலாம். அப்போ இன்றைக்கு தேவனுடைய விருப்பம், வாஞ்ச, தேவனுடைய சித்தம் எல்லாமே பரிபூர்ணமாக நீங்கள் ஆசீர்வாதத்திலே நீங்கள் ஜீவனை பெற்று வாழும்படிதான். அதுதான் கர்த்தர் சொல்லுங்க. அதான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் வந்ததே எதற்கு? நாம் பரிபூரணப்பட வேண்டும். அப்ப நம்முடைய செய்தி என்ன? இன்றைக்கு சிலுவையிலே தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. நான் இன்றைக்கு எல்லாம் தான் சுதந்திரிக்கணும். நான் எல்லாத்திலும் பரிபூரணத்தை பெறணும். பெறுகிறோமா? பெற்றிருக்கிறோமா? ஏன் பெறவில்லை? ஏன் இன்னும் நம்மாலே பரிபூர்ணமாக தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை? சிலருக்கு மூட நம்பிக்கை, சிலருக்கு மனதிலே தவறான அரண்கள் இருக்கிறது, தவறான எண்ணங்கள் இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, தேவனுடைய வழிநடத்துதலை குறித்து, தேவன் சிலுவையிலே நமக்கு பாவ மன்னிப்பு தான் கொடுத்திருக்காரு, நமக்கு ஆசீர்வாதத்தை எல்லாம் தேவன் கொடுக்கல, பாவ மன்னிப்பு தான் கொடுத்திருக்கிறாரு என்று சிலர் யோசித்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே ஒரு பார்ட் மட்டும்தான் சிலுவையிலே அவர்களுக்கு நன்மை பெற முடிகிறது, பாவ மன்னிப்பு. அந்த இடத்துல மாத்திரம்தான் அவங்க தேவனை என்ன பண்றாங்க? கனப்படுத்துறாங்க. மற்ற பார்ட் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மை அவங்க பெறுகிறதே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அதை நம்புகிறதே கிடையாது, அவர்கள் அதை விசுவாசிக்கிறதே கிடையாது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவன் அற்புதமாய் சொல்றாரு பாருங்க, நான் எதற்கு வந்தேன்? ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள் வந்தது எதற்கு? நம்முடைய ஒவ்வொருடைய ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும் என்பதற்காக. ஏன் சிலுவைக்கு போனாரு? நம் பாவத்தை, சாபத்தை, தரித்திரத்தை, மரணத்தை, எல்லா வியாதியை சுமந்து தீர்த்து முற்றிலுமாய் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படிக்கு ஏன் உயிரோடு இருந்தாரு? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவத்திற்கு மரித்தார், நம்முடைய நீதிக்கு உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு ஏன் நமக்குள்ளாக அவருடைய ஆவியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு? நாம் பரிபூரணப்படும்படிக்கு. ஏன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியங்களுக்குள்ளாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறாரு? ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தேவன் செய்தவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு? பரிபூரண ஜீவன் அடையும்படிக்கு. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு சிலுவையிலே செய்து முடித்த அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு நமக்கு கர்த்தர் சிலுவையில் என்னெல்லாம் செய்தாரு என்பதை கூட அவர் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறாரு. அப்ப நாம் இன்றைக்கு குறையுள்ள, நாம் இன்றைக்கு என்ன சொல்லுகிறது? பரிபூரணமற்ற வாழ்க்கை அல்ல, பரிபூரணமான வாழ்க்கை வாழும்படிக்கு தேவன் இன்றைக்கு நம்மில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா.